ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டூர் போகிறதுக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஆனால் எதுக்கு உட்காந்துருக்கோன்னே எனக்கே தெரியல. டேய் இப்போ என்னப்பா நீ இவ்வளோ லேட்டாக வரீங்க எல்லாரும்? இப்போ எதுக்கு தான் உட்காந்துருக்கோம்? இப்போ எல்லாரையும் வர சொன்னது 11 மணி. ஆனால் இவங்க எல்லாம் வந்திருக்க டைமை போகுது, மணி 1 ஆகுது. இன்னும் ஒருத்தன் வராமல் இருக்கான். அவன் தான் டிரைவர். கார் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன் எங்கன்னு தான் தெரில. நானும் அவனுக்காக தான் வருவான்னு உட்காந்துருக்கேன். வரானா இல்லையா? அவனை காலாவது பண்றா, டைம் ஆயிடுச்சுல. மாப்பிள்ள எங்கடா இருக்க? எங்கடா வந்துகிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்டா மாப்பிள்ள? டேய் நீ கார் எடுத்துட்டு எங்கேயும் ஒதுங்கல? காலேஜ்ல லீவு தானே, இதெல்லாம் இருக்காது. நைட் நேரத்துல பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு இருக்காது. அதான் தெரியல. ஏய் எங்கடா இருக்க? ஏய் வந்துட்டியா இல்லையாடா? பெண்களை பார்த்துட்டீர்களா? முன்னாடி வந்தா. ஏய் வந்துட்டாரு போலங்க. வா வா வா. ஓகே நம்ம எல்லாரும் டூர் கிளம்புறோம். நீ மட்டும் விளையாண்டுட்டு இருக்கியாடா? லைட் ஆஃப் பண்ணு, எல்லாத்தையும் ஆஃப் பண்றா. ஓகே 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 லெட்ஸ் கோ, கம் ஃபாஸ்ட். அதை விட இவரை நம்பி நம்ம போகணுமாங்க பாரு. இவனை நம்பிதான் நம்ம போகணும். நமக்கு வேற ஆளு கிடையாது. ஆனா மாப்பிள்ளை என்னதான் இருந்தாலும் தூங்குனாலும் அவன் வண்டி ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டானா அவன் முழிச்சிருவான். எதுவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாப்பிள்ளைய நம்பி ஆல்ரெடி 2 டூர் போயாச்சு. இந்த டூரும் போவோம். நல்லபடியா அவன் கொண்டு போயிட்டு நம்மளை சேர்த்துருவான் வீட்டுக்கு. ஓகே இருந்தா ஊருக்கு, இல்லையா சாமிக்கு. முதல்ல இப்பதான்டா காரு எடுத்திருக்கோம். முதல்ல கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கப்புறம் டீ ஜூஸ் என்ன வேணாலும் பண்ணலாம்டா. இப்பதான்டா ஊருக்குள்ளேயே வந்திருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ராசிப்பே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளையா கேரளான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. திருச்சியில் பிளான் போட்டாங்க, எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கேரளா போகணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த என்ட்ரன்ஸை பார்த்தா கொடைக்கானல் அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இருக்கு. நீ ஏன்டா வாட்ச்மேன் மாதிரி அங்கே நின்றுட்டு இருக்க? வாட்ச்மேன் தான் அப்படிதான். ஓ அந்த செக் போஸ்ட்க்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வாட்ச்மேன். சார் நான் தான் சார் உங்க வாட்ச்மேன் பேசுறேன். இந்த வாட்ச்மேன்லாம் கூட்டிடுவாங்க தெரியுமா? ஆமா. எந்த வாட்ச்மேன்றது? இந்த கடைக்கு வாட்ச்மேன் ஜாமா கொடுக்குற. நீ தான் கடையை கூட்டுவ. நீ வாட்ச்மேனா கடைக்கு? நீ தான். ஏய் காரா இவங்கள மெயினா கூட்டு வந்தது எதுக்குன்னா, இந்த ஹீல்ஸ் ஏறுறப்ப அந்த வியூவை பாருங்கடான்னு சொல்றதுதான் இவங்களை கூட்டு வந்தோம். கடைசியில திரும்பி பார்த்தா எல்லாம் தூக்குறாங்க. அதுவும் இந்த கம்யூனிட்டி பையல நம்பி வந்தோம். டிரைவர் இந்த இன்ஃபன்ட் பையன், அவன் தான் அந்த என்ட்ரன்ஸ்லயே தூக்கிட்டான். இவனும் நல்லா தூங்கிட்டான். இவனும் லாஸ்ட்ல தான் எந்திரிச்சானு. இதுல இவன் வாந்தி வேறடா. அவன் யாரு? இவன் ஆசிஃப் தான். பெண்டே இல்ல ஆனா வாந்தி. அதே மாதிரி நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், என்ன பாய காணோம், அவுபக்கரை காணோம், இன்னும் 2-3 பேரை காணோன்ட்டு. எப்பொழுதும் போல ஒரு பிளான் போடுறப்ப எல்லாம் வரேன்னு ஃபர்ஸ்ட் கை தூக்குனாங்க. பிளான் போட்டு சக்சஸ் பண்ணி வாங்கடா அப்படின்னோன்னா ஒருத்தவங்க கலந்துக்கிட்டான். எனக்கு வந்து வேலை இருக்கு, வீட்டில் விட மாட்டாங்க, வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், யாரு வரல. நாங்கள் பிளான் பண்ணியாச்சு, இந்த வாட்டி கேரளா தட்டியே ஆகணும்ட்டு. அதே மாதிரி நாங்கள் வந்துட்டோம். மாமா திட்டுறாங்க, மாமா போகக்கூடாதுன்றாங்க. மாமாரா? மாமியா போகக்கூடாதுன்றாங்க. போன சொன்னாரு நான் வரலான்னு இருக்கேன். அவங்க ஏதாச்சும் சொன்னா திட்டுவாங்க. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்டே வரலன்ட்டாரு. இப்போ அவர் வரேன்னா திட்டதான் செய்வான். அவருக்கு மேல வேற ஆளை ரெடி பண்ணிட்டோம். இவர் வரான்ட்டு அவனை கழட்டி விட முடியாதுல்ல. அவன் சும்மா இருந்தவன். அவன் குழந்தைக்கு வந்து நாளை கழிச்சு ஸ்கூல் இருக்கு. முதல் நாள் அவன் ஸ்கூல்ல கொண்டு போய் உடல் இருக்கான். அவளை பட்டைய கிளவி இந்த ஆளுக்கு போல கொண்டு வந்திருக்கும். இப்போ இவர் வரான்னு சொல்லிட்டு நீ போடான்னு வச்சுக்க, அவன் டென்ஷன் ஆயிடுவான். வராம பாருங்க, இந்த வராம பாருங்க. அவன் தான் அவன் வந்து எப்படின்னா, இப்ப இந்த கேரளாக்குள்ள என்ட்ரி ஆனவனு அவன் கேரளா கைஸா மாறணும்ட்டு வந்துட்டான். அவன் பாய்ஸ் வராங்க. ஊருக்குள்ள வந்தானே தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். வெயிட்டா நல்லா இருக்கும்
மச்சா வணக்கம். வணக்கம். மெஸ்ஸி மெஸ்ஸி அங்கார மெஸ்ஸி அங்கார. ஏய் மச்சான கூட்றாடா, விஜய் கூட்றாடா, உயிர் மூவி ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பா. கூட்றாடா கூட்றாடா கூட்றாடா. ப்ரோ எல்லாருக்கும் எந்த ஊர் ப்ரோ? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? ப்ரோ அதே ஒரு அங்கார மெஸ்ஸி ஒண்ணே ஒண்ணு. அம்மா போறோமா மெஸ்ஸி. ஆனந்தா எனக்கு வந்து இவன் வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் இவன் ஆக்டிவ் ஆகும். ஏய் விஜய் இங்க வாடா வாடா. ஏய் மச்சான் மச்சான் மச்சானா. ஏய் என்னங்க இப்படி ஓடி ஏய் பாண்டிச்சேரியில நீ தான் மச்சான் ட்ரெண்டிங். நடுவுல என்ன வீடியோ போட்ட? நடுவுல கருப்பன் வீடியோ போட்டான். கருப்பு வீடியோட என்ன வீடியோ உனக்கு கெத்து தெரியுமா? என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு. கொஞ்சம் மேல வா. இங்க இப்படி வா. இங்க ஏறுவா. ஐடி நாங்க இதே போட்டுறோம். வீடியோ போட்டுறோம். எங்க ஐடி டியூன் மிஸ் ப்ரோ ஸ்டோர் போடுறோம். அது தெரியுமே சத்தியமா ப்ரோ. உங்க நீங்க இந்த எவ்வளவு ஒரு பண்றாரோ இல்லையோ உங்க வாய்ஸ் தான் மதிப்பு. இதெல்லாம் பண்ற நான் சொல்றேன். நீங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் மீடியாக்குள்ள வந்துருங்க சீரியஸா. பண்றியோ இல்லையா? நல்லா பண்றேன். எப்படி அவரு பார்த்தாரு? எங்க இருந்து பார்த்தாரு? இங்க நின்னு பாத்தாரு. அந்த டீக்கர்ல இருந்து எங்க இருந்து அந்த டீக்கர் இருக்குல்ல நின்னு பாத்தாரு. நின்னு பாத்துட்டு போனாரு. என்ன தெரிகிறது? கார்ல உட்கார்ந்தேன். திடீர்னு ஆளு வந்து எங்க போடுறான் யாருன்னு பாரு அப்படின்னு. ஏங்க அப்படின்னா ஏங்க நம்ம டைலாக் கிடையாது. என்னடா இது ஒரு ஒண்ணு மாத்தி சொல்றேன். ஆனா நம்மளதான் அவ்வளவுதான். சரி ஓகே உன்னை நோக்கி இப்படி வராரா ஏதோ சொல்லிட்டு வந்தாரு. சரி நானும் அப்படியே இறங்கி வந்தேன். என்ன ப்ரோ எந்த ஊர்ல? பாண்டிச்சேரினாரு. பாண்டிச்சேரின்னு சொன்னோடனே அவன் முழிச்சிருப்பானு. அதான் உள்ள படுத்திருந்தவன். அவரை விட பெரிய ஒருத்தர் இருந்திருக்காரு. ஏன் அவனை கூப்பிடுறான். ஆகாஷ கூப்பிடுறான். டெய்லி அந்த வீடியோ தான் பாக்குறான். கூப்பிடுறான் ஓடி ஓடி வராருங்க. இவன் வந்து என்னடா ஏ ஏய் அது இருக்கட்டும். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் அக்காலி. அங்க என்ன எழுதி இருக்கு? படிடா. நம்ம வந்திருக்க இடம் படி முடிஞ்சா. தமிழ் இங்கிலீஷ் நை மாலும். ஏய் படிடா. அது என்னடா? இன்னும் எளவுதான் உனக்கு தெரியும். போ போ. வெல்கம் டு காந்தலூர். ஒரு வேளையா இப்ப எப்படியோ காந்தலூர் வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் ரூம் போகணும், சமைக்கணும், குளிக்கணும். நிறைய பண்ணு இருக்கு. நல்லா முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கணும். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. லைஃப்ல ஒரு டைம் ஆகுது காந்தலூர் வந்து பாருங்க. இப்பதான் என்ட்ரு ஆயிருக்கும். இன்னும் ஃபுல்லா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஊரோட என்ட்ரன்ஸ்னு எல்லா ஊர்லயுமே வெல்கம் டு தஞ்சாவூர், வெல்கம் டு வெல்கம் டு எல்லா இடத்துலயும் இருக்கும். இல்ல விசாரிச்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா இங்க கார்ல வந்தா நம்ம காருக்கு வேலை இல்லைன்ட்டாங்க. ஜீப் இங்க எதுக்கு இருந்தாலும் புக் பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லா ட்ரெக்கிங் ஏரியா இது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு இது கரெக்டான இடம். நம்ம சுத்தி பார்த்தாதான் அதையும் இன்னும் நல்லா டீட்டெயிலா சொல்ல முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்பதான் நம்மளே வந்திருக்கோம். ஒரு வேலையா எப்படியோ ஜாலியா பண்ணா எல்லாரும் நல்லபடியா வந்து இப்போதைக்கு காந்தலூர் வந்து சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்க இன்னும் நிறைய ஸ்பாட்லாம் போவோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்க நீங்களும் வருவீங்க கண்டிப்பா. என்னடா நீ வருவீல? ஃபர்ஸ்ட் போய் தூங்கிட மாட்டீல? தூங்கினா இருக்கு. மூஞ்சில தண்ணியை ஊற்றி எழுப்பி என்ன ப்ரோ ஒண்ணு கிடைக்கிறீங்களா? எங்க போனாலும் இது அவருக்கு என்னமோ ஆச்சுங்க. இப்போதைக்கு பாதி செத்து போயிட்டாரு. போயிட்டு குளிச்சாதான் அவரு திருப்பி. குடிச்சாவா? குளிச்சா என்ன பண்ண? ஓட்டுனதுதான்டா. அப்ப என்ன பண்ண? இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அவன் வந்துட்டு கார் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணிட்டு வந்தனால அவன் டயர்டா இருக்கான். அவன் கொஞ்ச நேரத்துல அவன் ஆக்டிவ் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனோட சிலிம்பிசம் என்ன ஏதுன்னு பாப்பது. நீ எவ்வளவு வேணா அவனை கலாய்ச்சிக்கோ. அவன் பதிலே சொல்ல மாட்டான் மாப்பிள்ள. இது வந்து இப்போ அவனோட சாந்தி முகத்தை பாக்குற
டவுன்ஃபால்ல இருக்க டவுன்ஃபால் ஃபுல் டவுன்ஃபால் பாப்பீங்க நான் மாப்பிள்ள கம்பேக். ஒரே ஒரு கப்பு போதும்டா எல்லாரையும் பிடிச்சிருவான். ஓகேவா? வெயிட் பண்ணு. கேமே இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இப்பதான் காண்டல் ஒரு என்ட்ரி ஆயிருக்கு இல்ல. இதுக்கப்புறம் பாரு அவன் ஆட்டம் என்னன்னு தெரியும். பாக்கெட்ல என்ன வச்சிருக்கான்னு கொஞ்சம் எடுத்து காட்டவா? அது வந்து என்ன போடுடா. இங்க வா, பாக்கெட்ல என்ன வச்சிருக்கான்னு எடுத்து காட்டவா? என்ன இது? தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூர் போடுறாங்க பிளான் கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லி போயிருங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த ஒரு 3 நாள் 4 நாள் தான் அந்த மாசம் இல்ல 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாலியா ஹாப்பியா இப்படி வந்து நிம்மதியா எந்த பிரச்சனையும் இல்ல. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. என்னை காப்பாற்ற வந்த ஒரு மனிதன். இவ்வளவு நான் மட்டும் தான் டிரைவிங் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த குரங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு இந்த குரங்கு சொல்லும் கீரை இப்படி போடக்கூடாது அப்படிதான் போடணும். உண்மையிலேயே வந்து சொல்ல போனா எங்க யாருக்கும் காரை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. அந்த டேஷ்போர்ட்ல அந்த கண்ணாடியில எப்படி தண்ணி வரும்னு கூட எனக்கு தெரியல. அதுவே இன்னைக்கு இவர் சொன்ன இவர் தான் தெரியல. இந்த காரை எடுத்துட்டு வால்பாறை வந்திருக்கான், இது கொடைக்கானல் வந்திருக்கான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கும்பகோணம் வந்திருக்கான், காரைக்கால் போயிருக்கோம். இந்த கார் எடுத்து எவ்வளவு ஸ்பாட் போயிருக்கோம். இவனுக்கு இதுவே தெரியல. இவனை நம்பி நாங்க போனதுல ஒருத்தர் இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் இவர் ஒருத்தர் தான் அப்பையில இருந்து ஓட்டிருக்காரு. இந்த வழி எனக்கு புரியுது. ஏன்னா என் பசங்க 7-8 பேர் இருந்தோம். வண்டி கத்துக்குங்கடா ஒரு பயிலும் கத்துக்க மாட்டான். எங்க போனாலும் நான் ஒருத்தனே ஓட்டுவேன். அந்த வழியை தலைவர் அனுபவிச்சிருக்காப்புல. ஓட்டுங்கடா, அதுக்கு தாண்டா உங்களை கூட்டு வரோம். அதையாவது பண்ணுங்கடா நீங்க. கார்ல பைசல் ஒரு பொம்பளை புள்ளைய வச்சு கொடுத்தா ஓட்ட கத்துருப்பாரு. நாளைக்கு இத வந்து இந்த முத நாளே ஓட்ட கத்துக்கிட்டு எல்லாம் முடிச்சிருப்பாரு. நாங்க இப்பயும் ஓட்ட மாட்டோம். இப்படியே பேசிட்டீங்கன்னா கயிறு கட்டி இறக்கி விடுறாங்க. பெரிய படத்துல இறக்குவார்ல, அது அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ணுவாங்க. என்ன ராஜா அந்த சீனை ரீக்ரியேஷன் சூப்பரான அந்த சீன் மாதிரியே தான் இருக்கு. காருக்கு அப்படி கரெக்டா இருக்கு. ரீக்ரியேஷன் பண்ணலாம். போன் வந்துருச்சு ஓடுறான் பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் ரூம்ல போய் பார்ப்போம். இன்னும் நிறைய ஃபன் இருக்கு. இததாண்டா 1 மணி நேரமா சொல்றீங்க ரூம்ல பாப்போன்னு. எங்கடா போறீங்க? இவ்வளவு நாள் ஓட்ட ஆள் இல்ல தேவை எல்லாமே என்ட்ரி கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான ஒரு ஆள் இருக்காப்ல. அவரை நாங்க இதுக்கப்புறம் எப்படி டெலிகாஸ்ட் பண்றது மட்டும் பாருங்க. சரி, ஓகே. இனிமே நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு காரும் ரெடி ஆயிடுச்சு. ரூம்ல போய் பார்க்கலாம். பாய்.